எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் அப்பா. கடவுளே, இந்த இரவு வேளையிலோ சுவாமி, கடவுளே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்துகள், விபத்துகளிலும் இருந்து கடவுளே இந்நாள் மட்டும் கடவுளே நீர் எங்களை பாதுகாத்து வந்த தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜாவே. இனிமேலும் கடவுளே நீர் எங்களோடு கூட இருந்து கடவுளே இருளின் எல்லா விதமான பயங்களுக்கும், கடவுளே எல்லா விதமான அந்தகாரங்களுக்கும் கடவுளே நீர் எங்களை விலக்கி காப்பாற்றி ரட்சித்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, இந்த நேரத்திலோ சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜாவே. கடவுளே, நாங்கள் தவறான வழிகளிலே செல்லாதபடி கடவுளே நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, எல்லா விதமான இச்சைகளையும் கடவுளே நாங்கள் அடக்கி கடவுளே உம்முடைய சமூகத்திலே நல்லவர்களாக வாழும்படியான பாக்கியத்தை நீர் கொடுங்க ராஜாவே. எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் கடவுளே நாங்கள் விட்டுவிடும்படியான மனதையும் திட நம்பிக்கையையும் கடவுளே நீர் எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கப்பா. எங்களால் தனியாக கடவுளே எதிலும் இருந்து மீண்டு வர முடியாது ராஜாவே. எங்கள் உள்ளத்தின் கவலைகளை நீர் அறிவீரப்பா. உடலிலே இருக்கக்கூடிய பலவீனங்களை நீர் அறிவீர் ராஜாவே. கடவுளே, நாங்கள் அல்ல கடவுளே, எங்களுடைய சுய பலன் அல்ல கடவுளே, நீரே எங்களுக்கு உதவி செய்து எங்களை நீர் விலக்கி காப்பாற்றி ரட்சித்து வழிநடத்துங்கப்பா. எல்லா தீங்குகளும் கடவுளே நீர் எங்களை விலக்கி காப்பாற்றி எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய உடலிலும் கடவுளே நீர் ஒரு புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுங்க ராஜாவே. எங்களுடைய கவலைகள் அத்தனையும் கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. கடவுளே, நீரே எங்களுக்கு புது பலனை கொடுங்க ராஜாவே. எல்லாவற்றையும் கடவுளே நன்மையாகவே நாங்கள் நினைக்கும்படியான மனதை நீர் கொடுங்கப்பா. கடவுளே, எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும், ஒருவரும் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை என்று நாங்கள் நினைத்திருந்தாலும், தேவரீர் கடவுளே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே. கடவுளே, எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இந்நாள் மட்டும் கடவுளே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் கடவுளே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜாவே. கடவுளே, இனிமேலும் எங்களுடைய வாழ்வை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய தனிமையிலே நீரே எங்களுக்கு துணையாக இருந்து தக்க ஆலோசனைகளை கொடுத்து எங்களை வழி நடத்துங்க ராஜாவே. கடவுளே, ஏதோ இந்த நேரத்திலும் சுவாமி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை நீர் அறிவீரப்பா. எவ்வளவு வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களப்பா. கடன் பிரச்சனைகளை நீர் அறிவீர் ராஜாவே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கடவுளே எவ்வளவு கேள்விக்குறியான நிலையிலே வைத்திருக்கிறோம் என்று கடவுளே கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பெற்றோரையும் நீர் அறிவீரப்பா. கடவுளே, இந்த நேரத்திலும் சுவாமி முதியவர்களே உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் அப்பா. கடவுளே, ஏதோ வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்படைக்கிற ராஜாவே. கடவுளே, நீரே ஒவ்வொருவருக்கும் துணையாக இருந்து அவர்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி போடுங்கப்பா. கடவுளே, உம்மீது இன்னும் அதிகமான விசுவாசமும் நம்பிக்கையும் எங்களுக்கு வேணும் ராஜாவே. எங்களுடைய பிரச்சனைகளை கண்டு நாங்கள் அஞ்சாதபடி, சாத்தானுக்கு இடம் கொடுத்து நாங்கள் கலங்காதபடி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தேவரீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய கடவுளே நீர் போதுமானவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிட்டோம் ராஜாவே. இதோ இந்த நேரத்திலும் சுவாமி எல்லா கவலைகளையும் உடைய கரங்களிலே வைத்துவிட்டு கடவுளே நாங்கள் நிம்மதியாக உறங்கும்படியாகவும், தூக்கமில்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த இரவிலே நல்ல ஒரு உறக்கத்தை நீர் கொடுக்க போகிற தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.